வணக்கம். இன்றைக்கு வரலட்சுமி விரதம், பூஜை செய்யும் முறைகள், அஷ்டலட்சுமியின் அருள் கிடைக்க கலசம் வைக்கும் எளிய முறை அல்லது படம் வைத்து வழிபடும் முறை, இது அனைத்தையுமே ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. மகாலட்சுமியை வழிபடுறதுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் தான் வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும், குடும்பத்தின் சுபிட்சத்துக்காகவும், குழந்தைகள் நலனுக்காகவும், வீட்டில் பண கஷ்டம் எல்லாமே தீர்றதுக்காகவும் மகாலட்சுமியின் அருளை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இந்த நாளில் முடிஞ்சவங்க முழுதாக பட்னி இருந்து விரதம் இருக்கலாம். இல்லை முடியாதவர்கள் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இந்த விரதம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் அப்படின்னு யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த விரதத்தை நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத படம் வச்சும் கலசம் வச்சும் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த பூஜையை நம்ம எளிமையாக செஞ்சிடலாம். 2 முறைகளில் செய்யலாம். ஒன்று மகாலட்சுமியினோட படம் வச்சு செய்கிறது, இன்னொன்று கலசம் வச்சு செய்கிறது. இப்போ மகாலட்சுமியோட படம் வச்சு செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜையை அந்த நாளே நம்ம முடிச்சிடலாம். இல்லை கலசம் வச்சு செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு 3 நாள் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கலசம் வச்சு செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயந்தான். படம் வச்சு செஞ்சாலும் சரி, கலசம் வச்சு செஞ்சாலும் சரி, விரதத்துக்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து பசுமாட்டின் கோமியம் தெளித்து, இல்லாட்டி மஞ்சள் தெளித்து, மாவிலை தோரணம் நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் கட்டணும். பூஜை அறையில் இருக்க எல்லா சுவாமி படத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிடணும். படம் வச்சு செய்கிறவங்க மகாலட்சுமியை அந்த நாள் அன்னைக்கே காலையில் மகாலட்சுமியை வரலட்சுமியை நம்ம வீட்டினுள் அழைத்து அமர செஞ்சால் போதும். ஆனால் கலசம் வச்சு செய்கிறவங்க அதை முந்தின நாளே அழைச்சிட்டு வீட்டில் அமர வைக்கணும். முந்தின நாள் மாலை ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே நம்ம அழைச்சிட்டு உட்கார வச்சிடணும். கலசம் வைக்கிறவங்க எவர் சில்வர் தவிர மிச்ச எந்த உலோகத்திலான ஒரு கலசத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாக 2 வகையான கலசம் அமைப்பாங்க. ஒன்று தண்ணீர் நிரப்பிய கலசம், இன்னொன்று அரிசி நிரப்பிய கலசம். பொதுவாக தண்ணீர் நிரப்பி நம்ம கலசம் வைக்கிறதா இருந்தால் சில பேர் பயப்படுவாங்க, அந்த தண்ணீர் கீழே சிந்திருமோ ஆடிருமோ அப்படின்னு. அதனாலவே நிறைய பேர் அரிசியோட கலசம் தான் வைப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த கலசத்தில் தண்ணீர் நிரப்பிக்கலாம், இல்லை அரிசி நிரப்பிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அரிசி பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே மஞ்சள், குங்குமம், சந்தனம் வச்சு அலங்கரிக்கணும். அதனோட கழுத்தில் ஒரு மஞ்சள் நூலை சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே அந்த அரிசியில் தண்ணீர் நிரப்பி அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம், மஞ்சள் துண்டு 1, ஜாதிக்காய் 1, மாசிக்காய் 1, ஏலக்காய் 1, கிராம்பு 1, ஒரு காதோல கருகமணி. இந்த ஜாதிக்காய், மாசிக்காய் எல்லாமே சாதாரணமே நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி ஒன்று எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ அதோட மேலே ஒரு தேங்காய் வைத்து மூடணும். சுற்றி நம்ம மாவிலை வச்சுக்கலாம். 7 இல்லை 9 எண்ணிக்கையில் மாவிலை வச்சுக்கலாம். இப்போ அந்த தேங்காய்க்கு மேலே கடையில் விற்கும் அம்மனின் முகத்தை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அந்த அம்மனின் முகத்துக்கு நம்ம அழகான பட்டு புடவைகள், அதுக்கப்புறம் நகைகள், இந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்டது எல்லாமே அணிவிச்சிடலாம். அமைத்து சூப்பராக நம்ம அலங்காரமெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு மணப்பலகையில் எழுந்தருள செய்யணும். அது படமாக இருந்தாலும் சரி, இல்லை கலசமாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் இதை கொண்டு போய், அதாவது படத்தையோ இல்லை கலசத்தையோ வீட்டுக்கு வெளியில், அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் நம்ம போய் நின்றுட்டு தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக நம்மள வீட்டுக்குள்ளே எழுந்தருளுமாறு ரொம்ப மனதார வேண்டி கொண்டு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் இந்த ஒரு உரிய அதுக்குரிய பாடல்கள், மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி வீட்டுக்குள்ளே அழைத்து வரணும். இப்போ வீட்டில் பூஜை அறையில் அந்த பலகை, மணப்பலகை சொன்னையில் அந்த பலகை ஒரு வாழை இலை விரித்து அதில் நம்ம கலசத்தையோ படத்தையோ வச்சிடணும். வச்சுட்டு
நீங்கள் வந்து கலசம் வச்சா முந்தின நாளே அழைச்சிட்டு வருவீங்கள்ல, நீங்கள் அப்போவே வந்து ஒரு நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஒன்று சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், இல்லை வந்து உங்கள் பால் பாயாசம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது வந்து செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்து. ஆனால் இப்போ காலையில் படம் வச்சு நீங்கள் அழைக்கிறதா இருந்தாலும் சரி, கலசம் வச்சு அழைக்கிறதா இருந்தாலும் சரி, அழைக்கும் போதே வந்து நீங்கள் இதை வந்து படைச்சிடணும். பூஜை அப்போ நம்ம என்ன வந்து படைக்க போகிறோம் அப்படின்னா, பூஜைக்கு வந்து நல்ல வாசனையான மலர்கள் வந்து அம்மனுக்கு அலங்கரிச்சுக்கலாம். முக்கியமாக வந்து தாமரை மலர், அதுக்கப்புறமா மல்லிகை மலர், இந்த மலர்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், பால் பாயாசம், புளியோதரை, இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் அம்மனுக்கு படைக்கணும். அதுக்கப்புறமா கனகதரா சோஸ்திரம், லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டமம், இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு வந்து பிடிச்ச பாடல்கள், இந்த சோஸ்திரம் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சால், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அதை வந்து பாடுறது ரொம்ப சிறப்பு. இல்லாட்டி நீங்கள் வந்து மொபைல்லையோ இல்லை டிவிலையோ பாட வச்சு அந்த நேரத்தில் அதை நீங்கள் வீட்டில் ஒலிக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ கலசத்தில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு வந்து நம்ம கட்டியிருந்தோம்ல, அந்த மஞ்சள் கயிறை வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று வீட்டில் இருக்க பெரிய சுமங்கலி கையாலேயோ இல்லாட்டி உங்கள் கையாலேயோ நீங்கள் வந்து அந்த கயிறில் வந்து 2 வாசனையான மலர்கள் வந்து சூட்டி நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் கையிலையோ இல்லை கழுத்துலையோ நீங்கள் கட்டிக்கலாம். பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சுமங்கலிகள் வந்து வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமும் அதுக்கப்புறமா ஒரு தாம்பூலமும் கொடுத்து நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவு செய்யலாம். இப்போ கலசம் வச்சுருக்கவங்க மட்டும் அந்த பூஜை செஞ்ச மறுநாள் வந்து புனர் பூஜை வந்து செய்யணும். இது வந்து மகாலட்சுமியை வந்து எழுந்தருள செய்த அந்த கலசத்தை அப்படியே எடுத்து சென்று வீட்டின் பூஜை அறையில் அரிசி வைக்கும் பாத்திரத்துக்குள்ள அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த கலசத்தை வச்சு, மகாலட்சுமி தாயே, நீங்கள் எப்போதும் எங்கள் வீட்டில் வந்து அஷ்டலட்சுமியின் வடிவமாக எழுந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த கலசத்தை வந்து நம்ம கலைக்கணும். அதில் பயன்படுத்திய தேங்காயையும் சமையலுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் இனிப்பு செய்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் காரமான உணவு, கசப்பான உணவு செய்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த தேங்காயை வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த கலசத்துக்குள்ளே அரிசி வச்சுருந்தீங்கன்னா அது அம்மனுக்கு பொங்கல் அந்த மாதிரி நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாமே வந்து நம்ம சமையலுக்கு வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்க எலுமிச்சை, காதோலை, கருகமணி இதெல்லாமே நம்ம ஏதாச்சும் ஒரு செடிக்கு கீழேயோ இல்லை ஒரு ஓடுற ஆற்றுலையோ நம்ம போட்டுடலாம். யாரும் காலில் மிதிக்காத குப்பை இல்லாத ஒரு இடத்துல இதை வந்து நம்ம போட்டுடலாம். இவ்வளோதாங்க வரலட்சுமி நோன்பு. இது வந்து சூப்பராக ரொம்ப எளிமையான முறையில் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திருப்பியும் அந்த டைம், அந்த எந்த நேரத்தில் பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் திருப்பி ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 16 வந்து வரலட்சுமி நோன்பு வந்து வருது. இதை வந்து இப்போ கலசம் வைக்கிறீங்கன்னா ஆகஸ்ட் 15 மாலை வந்து 6:30லேருந்து 7:30க்குள்ளே நீங்கள் வந்து கலசத்தை வந்து வீட்டு நிலைவாசல்லேருந்து வீட்டு பூஜை அறைக்கு வந்து அழைத்து வந்து கொண்டு வந்து வச்சிடணும். இல்லை நம்ம வந்து படம் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 16 காலையில் வந்து நம்ம அழைத்து வந்து வச்சா போதும். காலை வந்து வைக்கிறவங்க 6 to 7 வைக்கலாம், இல்லை 8 to 9 கூட வைக்கலாம். வச்சுட்டு மாலை வந்து பூஜை பண்ணலாம். 6 மணிக்கு மேலே பூஜை வந்து பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து எல்லாருமே செஞ்சு அஷ்டலக்ஷ்மியின் அருளை வந்து பெற வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.